ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வெல்கம் டு சம்தெரியோட 9th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோவோட பாட்டியும் ஹீரோனோட அம்மாவும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேர் கடலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி கடலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேருந்து டைவிங்கை முடிச்சுட்டு ஹீரோனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாய் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களோட இமேஜினேஷனாக தான் இருக்கும். சின்ன வயசில் இவங்க 2 பேர் ஒன்றா டைவிங்க்கு போயிட்டு வந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கண்டு முன்னாடி வந்துட்டு அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1981 காட்டுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. டைவிங் சொல்லி கொடுக்கணுன்ட்டு அந்த டைவிங் பண்ணுற கேங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோட அம்மாவும் ஹீரோனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேர்த்தோட பேரும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஹீரோனோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கோமிஜா, ஹீரோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பூமிஜா. ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க டைவிங்க்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன டயர் மாதிரி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி தான் அமையும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அம்மாவுக்கு ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கும். இந்த சைடு இவங்க கேங்க உட்காந்து பேசுறதை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோட அம்மாவும் இந்த மாதிரி அந்த பொண்ணு கூட மட்டும் நான் ஃப்ரெண்டே ஆக மாட்டேன் தெரியுமா, நானும் மெயின்லேண்டுக்கு போய் சோயுங் பீலுங்கிற சிங்கரை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது இவங்களோட அம்மாவும் அவனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, அங்கே நிற்கிறான் பாரு ஹீரோட அப்பா, அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்களை லவ் பண்ணுற மாதிரி சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சோயுங் பீல்னு சொல்கிற சிங்கரை ரொம்பவே பிடிக்கும். அவங்கள பற்றி தான் எப்பயுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவுக்கும் சோயுங் பீலில் சிங்கிள் பிடிக்கும். அதனால பார்த்தா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இவர் ஒவ்வொரு டைம் அவார்டு வாங்க போதும் இவங்க ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டெவலப் ஆகும். ஹீரோட அம்மா தான் பார்த்தீங்கன்னா டைவிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மாக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கூட பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிக்கும். அப்படியே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு போகும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பர்த் கொடுத்துருப்பாங்க. அவங்க 2 பேர் பிறந்த சந்தோஷமா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சோயுங் பில்லுன்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சிங்கர் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால பையன் பிறந்தோடனே அந்த பேரை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மாவும் இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா இன்லாஸ் ஆக போகிறோம், எங்கள் 2 குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்படி இவங்க தனியாக பேசும்போது ஹீரோனோட அம்மாவும் நிஜமா சொல்றியா, நம்ம 2 பேர் சம்மந்தி ஆயிடுவோமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே நாளில் பிறந்திருக்காங்க, 2 பேரும் ஒன்று சேரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்லேன்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் சப்போஸ் இவங்க 2 பேரும் லவ் பண்ணாமல் வேற யாராச்சும் லவ் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட அம்மாவும் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நம்ம 2 பேர் நம்ம 2 பேர்த்து குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்துட்டு போவோம், ஃபஸ்ட்டு நான் இறந்துட்டேன்னா நீ என் பையனை பார்த்துக்கோ, ஒருவேளை நீ இறந்துட்டீன்னா நான் சந்தையில் நல்லா பார்த்துப்பேன், அதே மாதிரி அக்காவையும் நான் நல்லா பார்த்துப்பேன். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அப்படியே பண்ண இவங்க எல்லாருமே பண்ண ஒன்றா வாழ ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் 2002ல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. இந்த மாதிரி அம்மா டைவிங்கில் எதுவுமே எடுக்கலன்னு சொல்லி பாட்டி சும்மா திட்டிகிட்டே இருக்காங்கன்ட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோவும் சரி சரி நீ கவலைப்படாத, அதை எங்கள் அம்மா கூட இருக்காங்களே இந்த டைம் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு போவாங்க. அதே மாதிரி 2 மம்மிஸும் பார்த்தீங்கன்னா டைவிங்காண்டி போவாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடலில் அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இன்றைக்கி டைவிங் போக வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஹைட் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மனசே இருக்காது, ஏன்னா நேற்று எதுவும் பிடிச்சிருக்க மாட்டாங்க, அதனால் இன்றைக்கும் பிடிக்காம போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்ட்டு நான் போகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோட அம்மாவும் சரி வா நானும் கூட வரேன், 2 பேர் சீக்கிரமாக வந்துடலான்ட்டு 2 பேரும் அப்படி தான் உள்ளே போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அந்த விஷயத்த நமக்கு காட்டுவாங்க. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளேருந்து எப்படியே காப்பாற்றிடுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா அந்த விஷயத்த பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சரி ஹீரோட ஆஃபீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணிட்டேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு கேங் மெம்பர்ஸ் தான் காட்டுவாங்க. அவங்களும் ஹீரோட அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பேசிப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த 20 வருஷத்துல இவர் இந்த மாதிரி வந்து நான் பார்த்ததே கிடையாதுன்ட்டு இருப்பாங்க. ஏன்னா இவர் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் இந்த கடலுக்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அங்கே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மாவை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே காரில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோட தான் வந்துட்டு இருப்பாங்க. தங்கச்சி அளவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வரும். இந்த மாதிரி அம்மா எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் ரொம்ப பேச முடியாமல் பதட்டமாக இந்த மாதிரி முன்னாடி ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காங்க, அப்பா கூட இருக்காங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்திலே பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஹீரோவுக்கு புரிஞ்சுட்டு இந்த மாதிரி இங்கே பாரு அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது ஓகேவா, என்ன நம்ப, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, என்ன ட்ரஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பண்ண கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அம்மாவை பார்த்து நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே உள்ள டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தான் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல, எதுக்கு டைவிங்க்கெலாம் விட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியும். அப்பாவும் பார்த்தா எதுவும் பேசாமல் நின்றுட்டு
இருப்பாங்க. அப்போ டாக்டரும் நல்ல வேளை அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணனால அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ப்ராப்ளம் பண்ணால் ரொம்பவே சீரியஸாக இருக்கும். அவங்களுக்கு ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் தயங்கிட்டு, ஐயோ அவங்களுக்கு ஹார்ட்லாம் பண்ணால் ரொம்பவே ரைஸ் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா என்னன்னு சொல்ல தெரியலேன்ட்டு இருக்கும்போதே ஹீரோ பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி 8 வருஷமாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த டாக்டர் கிட்ட தான் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு அம்மாவுக்கு வந்து லைட்டாக கான்ஷியஸ் வர மாதிரி இருக்கும். அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கு, இனி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியே வெளியில் கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் பண்ண ஹீரோயின் ஃபோன் பண்ண காலையே விட்டுட்டாங்கன்ட்டு ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் பயப்படாத மாதிரி தான் இருக்கா, நம்ம உள்ளுக்குள்ள அவ்வளோ பயத்தில் இருக்கா, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போவாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோனை பார்த்து பக்கத்தில் வருவாங்க. ஹீரோவும் அம்மா ஓகேவா இந்த ஃபோனுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோனும் நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோம், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோவும் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனுக்கு பண்ணா அப்படி கல்ல பண்ண அழுக வரும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்பி ஹீரோவை பார்ப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. அம்மாவுக்கு சரியாகலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சண்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுமான்னு கேள்விப்பட்டீங்களா, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் பண்ணா இல்லை இல்லை இப்போ வேண்டாம், அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க, நம்மளும் போய் சும்மா ட்ரபிள் கொடுக்க வேண்டாமாங்க. இவரும் பண்ணா சரி ஓகேன்னு சொல்லும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஹீரோ அங்கே இருக்கான், அவன் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நம்மளுக்கு கால் பண்ணுவோம் ஓகேவான்னு சொல்லும்போது சண்டேவும் ஹீரோ அங்கே இருக்கானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் இப்போ வந்து கொஞ்சம் கத்திடுவார், இந்த மாதிரி ஹீரோ அங்கே இருக்கலாம் ஆனால் நான் போனால் அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குற மாதிரியான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி ஹீரோக்கும் அவங்களுக்கும் ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது, அதனால அவன் எந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லும்போது சண்டே அந்த மாதிரி கிடையாது, நீங்களே சும்மா எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்கன்ட்டு கத்தியை விட்டுட்டு போயிடுவாங்க. கும்டேக்கு புரியாதுன்னு ஏன் இவன் இப்படி கத்திட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் ஹீரோ ஹீரோனை பற்றி பேசினா இவன் இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு சண்டே தான் காட்டுவாங்க. ஐயோ ஏன்டா இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இந்த சைடு இவர் புலம்பிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு திருப்பி ஹாஸ்பிட்டலில் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோனும் நான் உங்ககிட்ட கேட்டபோது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபோனில் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதை மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஹீரோவும் சாரி இந்த மாதிரி உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் எனக்கு ஒன்று புரிஞ்சுக்க முடியல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட கேட்டேன்ல அம்மாவுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு, அப்போ என்கிட்ட சொல்லலாம்ல, எதுக்கு இந்த விஷயத்த என்கிட்ட மறைக்கிறேன், நான் வேணா நல்ல பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களோட பொண்ணு நான் தானே, என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். ஹீரோ கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஆமாம் நீ சொன்னது கரெக்ட் தான், உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் ஆனால் அம்மா தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்ட்டு ஹீரோயின் கேட்டிருப்பாங்களே இந்த மாதிரி அம்மாவுக்கு ப்ராப்ளம் ஆட்டம், அப்பயே பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மறைக்க வேண்டாம் பொண்ணுங்கிட்ட சொல்லிடலான்ட்டு, ஆனால் அம்மா தான் பண்ணேன் நல்ல டைம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன், நீ எதுவும் வெளியில் சொல்லாதேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தா இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது ஹீரோனும் பார்த்தா திரும்பி ஹீரோ மேலே தான் கோவப்படுவாங்க. இந்த மாதிரி அம்மாவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கணும், அவங்க டைவிங் போகிறதாச்சும் ஸ்டாப் பண்ணியிருப்போம், இந்த 8 வருஷம் அப்பாவும் பார்த்தீங்கன்னா அம்மா டைவிங் போகிறத ஸ்டாப்பே பண்ணலேன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் நீ நினைக்கிறியா நாங்கள் 2 பேர் ஸ்டாப் பண்ணலேன்ட்டு, ஆனால் அவங்க அம்மா நம்ம பேச்சு என்றைக்குமே அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நீ சொன்னில அவங்க பொண்ணு அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், அதுவும் கிட்ட சொன்னேன்ல சண்டேல கண்டுபிடிக்க சொல்லி, ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்க சொல்ல அம்மாவோட ப்ராப்ளத்தையும் தான் கண்டுபிடிக்க சொன்னேன். இந்த 8 வருஷத்தில் ஒரு டைம் நீ ஊருக்கு வந்திருந்தீங்கன்னா அம்மாவுக்கு இருக்க ப்ராப்ளத்தை நீ கண்டுபிடிச்சிருப்பேன், இந்த மாதிரி என்கிட்ட வந்து கோவப்பட்டிருக்க மாட்டேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவரு கொஞ்சம் கோவமாக பேசிடுவாங்க. எனக்கு அது கேட்டு கோவமாக அங்கேருந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வராதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமான்னு புலம்பிட்டே போவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாஸ் தான் காட்டுவாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிரெடிட் கார்டு வேணும் தான் ஃபோன் வரும். இவங்க செம கடுப்பு அந்த ஃபோனில் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் இருப்பாங்க. அப்போ கும்டேயோட அம்மா இந்த கடலை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது, இன்னைக்கு ஹீரோனோட அம்மாவுக்கு இப்படி நடந்திருக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த கடல் எடுத்திருக்கு, அதே மாதிரி எனக்கு ஹீரோட அம்மா ஞாபகம் தான் வந்துட்டு இருக்குன்ட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்களே அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் குட்டி பொண்ணு இருக்காங்களே ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்ட்டு கண்ணாடி போட்ட அம்மா கேட்கும்போது குட்டி பொண்ணு நான் பக்கத்தில் கடல் வரை போயிட்டு வரேன்ட்டு அந்த இடத்துல இருந்து வருவாங்க. அப்படியே இந்த சைடு அந்த குட்டி பொண்ணு பார்த்தா டால்ஃபின் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டேஹா வருவாங்க. இந்த மாதிரி டால்ஃபினை பார்க்க வந்தியா, அது எப்போ வரும் ஏதுன்ட்டு யாருனாலையும் டைம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது குட்டி பொண்ணும் இந்த மாதிரி எங்கள் பாட்டினால கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அவங்களுக்கு கடலை பற்றி எல்லாமே தெரியும்பாங்க. அவரும் அப்போ உங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா டைவிங் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது குட்டி பொண்ணும் இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சப்போஸ் பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபினோட அம்மா இறந்து போயிடுச்சுன்னா அந்த டால்ஃபினை யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் டால்ஃபினோட அம்மா இறந்து போயிடுச்சுன்னா மித்த டால்ஃபினோட அம்மா இருக்கும் இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா டால்ஃபினை டேக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சப்போஸ் என் பாட்டி இந்த கடல் எடுத்துக்கிச்சுன்னா எங்கள் அம்மாவை யார் பார்த்துப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதே மாதிரி தான் என்னோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாமல் இருக்க முடியாது, எங்கள் பாட்டி இல்லைன்னா யார் எங்கள் அம்மாவை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் காட்டுவாங்க, இந்த குட்டி பொண்ணும் பார்த்தீங்கன்னா எப்படி டைவிங் பண்ணுவாங்கட்டு மூச்செல்லாம் பிடிச்சி ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் இவங்கனால சுத்தமாக முடியாது. இந்த மாதிரி எனக்கு கடல்னாலே பயமாக இருக்குது பாட்டி, உங்களுக்கு கடல்னா பயம் கிடையாதுன்னு சொல்லி கேட்கும்போது பாட்டியும் எனக்கும் கடல்னா பயம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி டைவிங்லாம் பண்ணுறீங்க
பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க டைவிங் பண்ணுறவங்களாம் கடல்னா பயமாக இருக்காதா? அவங்களும் மனுஷங்க தானே. இந்த மாதிரி இந்த கடல் பார்த்தீங்கன்னா என்னோட மதர் இன் எடுத்துருச்சு, என்னோட சிஸ்டரையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து போயிடுச்சுன்னு சொல்லி சோகமாக சொல்லுவாங்க. அதனாலேயே எனக்கு இந்த கடல்னா பயம்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து இந்த குட்டி பொண்ணு அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சீன் நம்மளுக்கு தான் காட்டுவாங்க. 3 பேரும் பார்த்தீங்கன்னா அம்மா கூட தான் இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு மாமா தான் காட்டுவாங்க. அவரு இன்னைக்கு என்ன பிளான்னு சொல்லி மேனேஜரும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும், உங்க கசன் பார்த்தீங்கன்னா இடுப்பு உடச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது மாமாக்கு செம சிரிப்பாயிரும். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா மாமாவை கிண்டல் பண்ணி பேசிட்டே இருந்திருப்பாங்க. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அவர் அப்பா பார்த்தீங்கன்னா லைனில் தான் இருந்திருப்பாங்க போல. மேனேஜர் அமைதியாக இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அப்பா பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்டா உன் கசன் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கா, உனக்கு இவ்வளோ சிரிப்பாக இருக்கா, ஒழுங்கு மாதிரியாக போய் ஃப்ளார்ஸ் வாங்கிட்டேன், அவனை போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அப்பா பண்ண மாமாவை மிரட்டிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு பண்ண அம்மாவை கட்டுவாங்க. அவங்க துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சரி உங்க 3 பேரும் அம்மா எங்கம்மா போறீங்க, ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, டாக்டர் உங்களை செக் பண்ணணும்னு சொல்லும்போது அம்மாவும் என் உடம்பை பற்றி எனக்கு தெரியும், நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கே இருந்தால் தான் நோயாளி ஆவேன்னு சொல்லி பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேர் போகக்கூடாதுன்ட்டு இந்த சரி அம்மாவை கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அவங்க சொல்றதை நீ கேட்க மாட்டியா, நேற்று நைட் ஒன்று அவங்க தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, டாக்டர் சொல்ல நீ கேளுன்னு சொல்லிட்டு இவர் பண்ண சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்குமே ஷாக்காக தான் இருக்கும், இவரெல்லாம் இப்படி பேச மாட்டாரேன்ட்டு. அடுத்த செகண்டே பார்த்தா அம்மா விறுவிறுன்னு ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. அப்பாவும் இந்த மாதிரி போன டைம் உள்ள மிரட்டினே ஒர்க் அவுட் ஆச்சு, இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு மாமா தான் காட்டுவாங்க. அதான் கசனை பார்க்க போகிறோம் இல்லையா, ஃப்ளார்லாம் பண்ண மேனேஜர் வாங்கிட்டு வருவாங்க. மாமாவும் இந்த ஃப்ளாரோட வாங்கிட்டு வருவேன்ட்டு ஃபியூனலில் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளாரை பண்ண வாங்கிட்டு வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அந்த கசனும் நான் செத்து போயிட்டு நீ நினச்சேன்னு சொல்லி கேட்கும்போது சாச்சா அந்த மாதிரி இல்லைண்ணா, இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சீக்கிரமாக சரியாகும்ல, அதனால தான் இந்த ஃப்ளார் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க வச்சுக்கோங்கன்ட்டு சிரிச்சுட்டே பார்த்தீங்கன்னா போவாங்க. அப்புறம் திரும்பிட்டு இந்த மாதிரி இடுப்பு மட்டும்தான் உடஞ்சுதா, மற்றபடி எங்கேயும் காய் இல்லைன்னு சொல்லி நக்கலாக கேட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா ஃபேமிலி வரதை பார்த்துட்டு இவரும் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா போய் ஒழிஞ்சுப்பாங்க. சே ஜோஜி எவ்வளோ சின்ன ஊராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறத பார்த்துட்டு அவர் அங்கேருந்து போவாங்க. சரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா புத்தர் கோயிலுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த மெமோரியல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பாஸ்ட் இன்சூரன்ஸ் தான் வந்துட்டு போகும். அவங்க ஒய்ஃப் கடலில் தான் இறந்துருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஏற்றி கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் பண்ண யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. அப்பா பண்ண டாக்ஸி வச்சு அமுச்சு விட்டுட்டு இவங்க 3 பேர் டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில் பண்ண யாரோ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அக்காவும் வேற யாராக இருக்கும், ஹீரோவாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. தங்கச்சி எதுக்கு ஹீரோ பே பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது வேற எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்ப்பாங்க. ஹீரோன் மறைக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அம்மா அவனுக்கும் அம்மா மாதிரி தானே, அதனால தான் அவன் பே பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பண்ண கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் பிக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அம்மாவும் இந்த மாதிரி நீ தான் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணி அவன் அக்கௌண்ட் நம்பர் கூட நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோவும் இல்லைம்மா நான்லாம் பே பண்ணலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அக்கா வேற யார் பே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ யாராச்சும் தவறுதலாக கூட பே பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் மெடிக்கல் பில் பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஊரில் அவங்க கேங்கில் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது குட்டி பொண்ணு பண்ண வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பாட்டியை பார்த்து பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸை பிடிப்பாங்க. அம்மாவும் எனக்கு ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு உள்ள போவாங்க. அப்படியே நைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க 3 பேர் உட்காந்து பேசுகிறதா காட்டுவாங்க. இந்த மாதிரி அம்மா டைவிங்க்கு போகக்கூடாது, அது எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணணும், ஏதாச்சும் பிளான் பண்ண அக்கான்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்டுட்டு அக்காவும் ஹீரன் கிட்ட உண்மையை சொல்லு, நிஜமாலே 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோட உன்னை டம்ப் பண்ணானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனு இப்போ எதுக்கு இதை கொண்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது அக்கா இல்லை எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, ஏன்னா ஹீரோவோட பிஹேவியரை பார்த்தா அப்படி தான் இருக்கும், அவன் உன்னை ரொம்ப லவ்வாக கேரிங்காக பார்த்துக்க, அது மட்டும் இல்லாமல் அம்மாவை 8 வருஷம் உடம்பு சரியில்லைன்னொன்னே அவங்கள பற்றி மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஆகட்டும் அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறான், அதனால தான் கேட்குறேன் இதெல்லாம் அவன் எதுக்கு பண்ணணும், உன் மேலே லவ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும், கண்டிப்பாக அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன்பாங்க. தங்கச்சும் எனக்கு இந்த ஊருக்கு வந்த போதே தெரியும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை லவ் பண்ணுறாங்கன்ட்டு, ஆனால் ஹீரன் தான் இது வரை கண்டுபிடிக்காமல் இருக்கான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரன் அதெல்லாம் இல்லை, அதை பற்றிலாம் இப்போதைக்கு நீங்கள் பேச வேண்டாம், நம்மளுக்கு அம்மா டைவிங் போகக்கூடாது, அதை பற்றி மட்டும் நம்ம யோசிக்கணும், ஏதாச்சும் பிளான் பண்ணும்பாங்க. அப்போ அக்காவும் இந்த மாதிரி ஹீரோக்கு பண்ணால் நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்ம இங்கே இல்லாத 8 வருஷமுமே அவன் அம்மாவை நல்லபடியாக பார்த்துருக்காளேன்னு சொல்லி பேசுகிறேன். நம்மளுக்கு இந்த சைடு மாமாவை காட்டுவாங்க. மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி தீம் பார்க்கு யார் நந்தேரியில் பிளான் பண்ணாங்க, இந்த ஜோஜோ ஐலாண்டில் வேறு எந்த ஊருமே இல்லையா, இந்த பிளானை நம்ம எங்கேயாச்சும் மாற்றணும்னு சொல்லிட்டு இவரோட பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஹீரோன் தான் காட்டுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை கொஞ்சம் கோவமாக பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் மேலே என்ன தப்பு இருக்கு, நம்ம பேசாமல் அவன் கிட்ட பேசிடலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லை அவனே வந்து பேசிட்டோன்னு சொல்லி நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வெளியே நின்று ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ வெளியில் வந்திருப்பாங்க. ஹீரோனும் இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எல்லாம் டெலிபதி தான் பாங்க, இந்த மாதிரி ஹீரோன் தங்கிட்டே நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ என் கூட ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோனை வர சொல்லுவாங்க. ஹீரோனு இவங்க நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பின்னாடி நம்மளுக்கு ஹீரோட ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஹெட்டும் பார்த்தீங்கன்னா என்ன இன்னைக்கு அந்த ஃப்ளார் பேட்டர்ன் போட்டு
போட்ட நெட்டை காணும்னு சொல்லி கேட்கும்போது அஸ்டன்ட்டும் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அவங்களுக்கு தான் ஆச்சு, அதனால இன்னைக்கு அவங்க டைவிங்க்கு வந்திருக்க மாட்டாங்கன்ட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறதா அங்கதான் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களும் கேட்பாங்க குங்டேவும் உங்களுக்கு எப்படி அவங்கள பத்தி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது அஸ்டன்ட்டும் இந்த மாதிரி ஹீரோ இந்த இடத்துல 8 வருஷமா பாத்தீங்கன்னா அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் கேட்டு ஷாக் ஆயிட்டு வெளியே வருவாங்க. அப்பதான் நோட்டீஸ் போர்ட்ல ஹீரோ சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நான் ஃபோக்கஸ்ட் ஆகிறது என்னோட லவ்டு ஒன்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு 2 பேர் சோகமா போவாங்க. அப்படின்ற சீன் நம்மளுக்கு ஹீரோட அப்பா தான் காட்டுவாங்க. அவரும் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்க சமயத்துல அந்த போட்டோ நெட்டை பார்ப்பாங்க. இது என்ன ஊர்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்ட்டு அந்த வண்டி கிட்ட வந்து நிறுத்துவாங்க. இந்த மாதிரி இது உன்னோட நெட்டா சொல்லி கேட்கும்போது அந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல இது என்னோடது கிடையாது, ஹீரோட அம்மா அது அவங்க கடல்ல விட்டுட்டாங்க, அது பார்த்தீங்கன்னா பக்கத்துல கடந்தது அதான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரூம்ல இந்த கிளாத் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லைட்டா கோவப்படுவாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க குங்டேவும். அப்ப ஹீரோ 8 வருஷமா ஃபிளாட் பேட்டர்ன் துணியை கொடுத்ததுக்கு காரணம் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றக்கான்னு சொல்லி கேட்கும்போது கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் ஏன்னா அம்மாவோட ஹார்ட் கண்டிஷனை பத்தி ஹீரோக்கு மட்டும்தானே தெரியும், அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருக்காம்பாங்க. இப்போ குங்டே அப்போ ஹீரோ 8 வருஷமா சியோலுக்கு போகாத காரணம் ஹீரோட அம்மாவை பார்த்துக்கணும், அதாவது எந்த பொண்ணுக்கு பிடிக்கலையோ அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கானான்ட்டு ஃப்ரெண்டை பார்த்து கேட்கும்போது ஃப்ரெண்டும் உனக்கு தோணுதா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் பிடிக்காதனால பிரேக்கப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது குங்டேவும் அந்த மாதிரி நிச்சயமாக கிடையாது, யாராச்சும் ஒருத்தன் 8 வருஷமா தன்னோட ட்ரீம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பொண்ணோட அம்மாவை சேவ் பண்ணுறக்காண்டி இருப்பானா, கண்டிப்பாக அது கிடையாது. 2 பேத்துக்குள்ளே ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் இன்னமும் ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த செட் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த செட் ஹீரோட அப்பாவை தான் காட்டுவாங்க. அவரும் ஹீரோட ரூமுக்கு வந்துட்டு அந்த துணி எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த துணியும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துடுவாங்க. அதை பார்த்து கோவப்படுவாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அந்த நெட்டை தேடுறதுக்காண்டி தான் ஹீரோ வந்திருப்பாங்க. ஹீரோனும் இப்போ எதுக்கு அதை தேடிட்டு இருக்கேன், அம்மா எப்படி இருந்தாலும் டைவிங் போகிறது கிடையாதுல்ல, அதெல்லாம் அவசியப்படாதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் நீ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்ட, அதுக்குன்னு உன் கேமராவை தூக்கி போட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ நான் அதை எப்படி தூக்கி போடுவேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாங்க, அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் அந்த நெட் எக்ஸ்பென்சிவ் ஓகேவா, அதனால நம்ம தேடி கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு நாளைக்கு வந்து இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என் மேலே இன்னும் கோவமாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோவும் சாரி கேட்பாங்க. இந்த மாதிரி நேற்று அப்படி பேசியிருக்கக்கூடாது, அம்மாவோட கண்டிஷன் நீ என் மேலே கோவமாக கேட்டியா, அதனால தான் அப்படி பேசிட்டேன் சாரின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் நானும் சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் இத்தனை வருஷமாக அம்மாவை நீ டேக் கேர் பண்ணி பார்த்துருக்கேன், அந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்கக்கூடாதுன்னு சாரிம்பாங்க. ஹீரோவும் இதில் என்ன இருக்குது, என்னோட அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ பார்த்துருக்க மாட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஹீரோனும் இனி நீ தனியாக எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது, அம்மாவை பற்றி எந்த விஷயம் வந்தாலும் எங்ககிட்ட சொல்லலாம், ஏன்னா அவங்க பொண்ணுங்க நாங்கள் இங்கே தானே இருக்கோம், அவங்கள நாங்கள் நல்லா பார்த்துப்போம், அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி அவேக்கிங்காக தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோ இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு நடந்து வரும்போது ஹீரோனும் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணிடல உன் அக்கௌண்ட் நம்பர் கூட நான் பார்த்தீங்கன்னா உனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன்பாங்க. ஹீரோவும் அப்படியே சென்ட் பண்ணுறேன்ட்டு ஃபோனை பிடிங்கிட்டு பார்த்தா ஜாலியாக ஓடி விளையாண்டுருப்பாங்க. ஹீரோனும் கையை கடிச்சிட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஓடுவாங்க. அப்போ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டேட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் ஒன்றா இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த தாட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு போகும். ஹீரோயின் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட்டு வீட்டுக்கு வந்தா அப்பாவும் கோவமாக அந்த துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னது இது, இதை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவோ அப்பா இது என்ன வெறும் கிளாத்ஸ் தான் சொல்லி சொல்லும்போது அப்பாவும் இந்த மாதிரி இந்த கிளாத்ஸ் அவன் நெட்டுக்காண்டி நீ எதுக்கு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டேன். சரி இதை பற்றி நம்ம பேச வேண்டாம், உன் திங்ஸ் எல்லாம் நீ பேக் பண்ண ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹீரோ பேசாமல் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அப்பாவும் திரும்பிட்டேன் இந்த மாதிரி நீ கேட்டில நான் இன்னும் அவங்கள வெறுக்கிறதான்ட்டு என் கடைசி மூச்சு உள்ள வரையும் அவங்கள நான் வெறுத்துட்டு தான் இருப்பேன் ஓகேவான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோவும் ஏன்பா நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுறதுனால நானும் அவங்கள ஹர்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்கும்போது அப்பாவும் ஆமாம் நீ பண்ணி தான் ஆகணும், உங்கள் அம்மா எப்படி இறந்து போனா அதுக்கு யார் காரணம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அப்பா இங்கே பாருங்க அம்மா இறந்து போனதுக்கு யாருமே காரணம் கிடையாது, அது உங்களுக்கும் நல்லா தெரியும், சும்மா அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் என்றைக்குமே ஹர்ட் பண்ணது கிடையாது, அம்மா இறந்த போது ஆகட்டும் நான் ஹீரோயினை பிரேக்கப் பண்ண சமயத்துலேயே ஆகட்டும் அவங்கள நான் என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அப்பாவும் உனக்கு என்னை பார்த்தா உனக்கு புரியலையாடா, நான் எவ்வளோ பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுமா உங்கள் அம்மா இறந்து போனதுன்னு சொல்லும்போது ஹீரோவும் அப்போ எனக்கு மட்டும்பா நான் எனக்கு எந்த கஷ்டம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வழியில தான் இருந்துட்டு இருக்கேன், உங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது, இந்த கிளாத்ஸ் கூட உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதா, அது கூட நீங்கள் எனக்கு விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்து கேட்பாங்க. அப்பாவும் இந்த மாதிரி என்கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொல்லாத,
நீனும் அவளை லவ் பண்ணுறியா? அதனால தான் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்பா கேட்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் காட்டுவாங்க. ட்ரிங்க் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ குங்டேவும் ஹீரோ 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹீரோனை மறக்கவே இல்லைல, அவளை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இத்தனை நாளாக இருந்திருக்கான்ல, நம்மக்கிட்ட கூட ஒரு டைம் கூட சொல்லலையேன்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு ஒன் சைடில் அவர் எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது குங்டேவோ இல்லை இல்லை, அவன் லவ் பண்ணுறான், உண்மையாலே லவ் பண்ணுறான், 8 வருஷமாக ஒரு பொண்ணை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவன் எவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிருக்கணும். ஹீரோனை அவன் இந்த 8 வருஷத்தில் ஒரு டைம் கூட பார்த்தது கிடையாது. ஆனாலும் அவளை இன்னும் மனசுக்குள்ளே வச்சு அவ்வளோ தாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபீல் பண்ணி இந்த சைடு இவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனை வந்துட்டு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டோ நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு வந்தேன், நீங்கள் இருக்கிறத பார்த்து குடிக்கலான்னு வந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ குங்டேவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ தானே ஒரு பையனோட மனசை 8 வருஷமாக நொறுக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டும் இல்லை இல்லை இவன் கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அதனால தான் சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிருவாங்க. ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, நீ ஏன் 8 வருஷமாக ஜோஜுக்கு வரலன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் நான் வரலன்னா என்ன, எங்கள் அப்பா அம்மா பண்ண என்னை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் இங்கே வரலேம்பாங்க. அப்போ ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஏன் 8 வருஷமாக எங்கள் கூட கூட பேசல ஹீரோனாலேயான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனு சேச்சா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அதனால தான், மற்றபடி ஹீரோனால தான் எதுவும் கிடையாதும்பாங்க. அப்போ குங்டேவும் எந்திரிச்சிட்டு ஹீரோவில் ஹீரோனை 8 வருஷமாக மனசுக்குள்ளேயே வச்சுருக்கான், அதனால அவன் 8 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகாங்க இங்கேயே இருந்திருக்கான் தெரியுமா, அவன் ட்ரீமெல்லாம் உன்னால தான் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டு கேட்டுட்டு இல்லை இல்லை இவன் ஓவராக ட்ரிங்க் பண்ணிட்டா நான் கூட்டிகிட்டு போகிறேன்பாங்க. ஹீரோனு இல்லை என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் கட்டுவாங்க, வீட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வரும். உடனே பார்த்தீங்கன்னா இவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு இந்த மாதிரி குங்டேவும் ஹீரோனும் பேசிட்டு இருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோன் எங்கேயோ போயிட்டா, எங்கேயுமே பார்க்க முடியாது, நீ எங்கேயாச்சும் அவளை பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோ தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோன் இருக்கிறத பார்த்துருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட அப்படி என்ன சொன்னான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நீ 8 வருஷமாக உன்னோட ட்ரீம் எல்லாம் அழிச்சிட்டு ஹீரோனுக்காண்டி தான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லி சொன்னான்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே நமக்கு ஹீரோயின் பண்ண ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. குங்டே ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹீரோ ஒன்னால தான் பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக இந்த ஊருக்குள்ளேயே இருக்கான், உங்கள் அம்மாவை ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்துக்கணுன்ட்டு அந்த ஃப்ளார் பேட்டர்ன் போட்ட நெட் இதுக்காண்டி அவன் கொடுத்துட்ருக்கான். 8 வருஷமாக சிசிடிவி கேம்லாம் அவனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு. அவனோட ட்ரீம் என்னன்னு தெரியுமா, சுவிட்சர்லாண்டில் போய் ஒர்க் பண்ணுறது. ஆனால் உனக்காண்டி அவன் பண்ண எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டான்ட்டு ஹீரோனை பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனும் ஹீரோவை பார்த்து ஏன் நீ எனக்காண்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் நான் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் கேட்டுட்டு இருக்கேன், என் அம்மாக்காண்டி ஏன் உன் ட்ரீம் எல்லாம் விட்டுட்டேன், இதெல்லாம் எதுக்காண்டி நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இப்போ நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் வா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோனும் உன்னோட கான்ஷியஸ்க்கு வா, நம்ம பிரேக்கப் பண்ணி 8 வருஷம் ஆச்சு, இந்த 8 வருஷமும் பார்த்தீங்கன்னா உன்னை மறக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ ஏன் என்னை மறக்கிறதுக்கு ஒரு டைம் கூட ட்ரை பண்ணல, உனக்கு தெரியுமா நான் ஏன் ஜோஜுக்கு வராததுக்கு காரணம் என்ன தானே நான் ஐசோலேட்டட் பண்ணதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போஸ்ட்லாம் பார்ப்பாங்க. அதில் ஹீரோவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவங்களுக்கு பண்ண ஹீரோவை மறக்கணும்னு சொல்லி தோணியிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் எல்லாத்தையுமே பண்ண இவங்க அழிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த மாதிரி நான் உன்னை மறக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, என்னை எதுக்கு நீ இவ்வளோ டேக்கப் பண்ணி பார்த்துட்ருக்கேன்ட்டு இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நிறைய விஷயம் ஹீரோனுக்கு பண்ணியிருப்பாங்களே, நீ ஓகேவான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, உன்னோட ட்ரீமை சேஸ் பண்ணிப்போ உன்னை நீயே ஃபைன் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு சப்போஸ் உன் மேலே நான் லவ்வில் திரும்பி ஃபாலோ ஆனேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோன் அங்கேருந்து போவாங்க. ஹீரோவும் அழுதுகிட்டு ஹீரோயின் கையை பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. ஹீரோனும் பண்ண ஹீரோவை கிஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதோடையே இந்த எபிசோட் முடியுது.